அதிகாரத்தை கையில் எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார். ஜன்னல் இப்படி விளக்குனேன், விளக்கிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை. பார்த்தா சடனாக இந்த விளக்குறது இந்த சைட்லேருந்து ஒருத்தவங்க பேட்டை தூக்கி அட்டிங் போய்க்கால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை இப்படி ஓப்பன் பண்ணுறேன், லாக்டு. சாவி இப்படி எடுத்து இந்த டேபிள் இருக்குல்ல வெளியே பார்த்தீங்களா, டேபிள்லேருந்து இப்படி சாவி எடுத்து இப்படி போடுறேன். அவன் அந்த ஏசி இது யூனிட்டை கேஷில் வச்சுட்டு கத்தி எடுக்கிறான். தென் ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ் வெளியிலேருந்து இன்னொரு வாய்ஸ் வருது, டே பட்ட பகல் வீட உள்ள வா அப்புறம் பார்த்துக்கலாம்னு. அப்புறம் பார்த்துக்கலாமா என்னன்றது எனக்கு புரியல. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பைக்கில் வந்திருக்காங்க. அது இருக்கிற வெயிட் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு 40 கிலோஸ் இருக்கும் மினிமம். அந்த 40 கிலோ இதை தூக்கி ஒருத்தன் ட்ரை பண்ணலாம், நீ நடுவில் போட்டு நீ தூக்கிட்டு போறியா? எனக்கு புரியல. அண்டர்ஸ்டாண்ட், இட் டசன்ட் மேக் சென்ஸ். அதையும் மீறி நீ பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ரெண்டாவதையும் எடுத்து செட் பண்ணி வச்சிருக்கேன், ரெண்டுத்தையும் தூக்கிட்டு போறியா? எப்படி தூக்கிட்டு போகிறேன்? வெளியே நியூஸா இது அசம்ஷன் என்னன்னா ஒரு திருட்டு கேஸ் இது அப்படிங்கிற மாதிரி. இப்பவும் இது திருட்டு கேஸ் தான். பட் மை ப்ராப்ளம் என்னன்னா, சில விஷயம்ஸ் ஆர் நாட் மேட்சிங். எனக்கு அதான் சொல்றேன், ஒருத்தன் திட்ட வரான்னா நம்ம உள்ளேருந்து சவுண்ட் விடுறோம்னா இட்ஸ் டே லைட். எப்படி அவன் தைரியமா நிற்கிறான்? ஏசி had come here and I told him that certain issues are going on, sir. I don't want to take names and I don't want to name people. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. அந்த இஷ்யூஸ்ல எனக்கு இது இன்னும் கொஞ்சம் த்ரெட்னிங்கா இருக்கு. ரொம்ப கேட்டோடனே ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்கா இருந்தது. எப்படி இருக்கீங்க நீங்க? நேற்று இப்படிதான். அண்ட் ஒன்ஸ் நான் இதெல்லாம் நடக்கும்போது நான் தனியாக தான் இருந்தேன். அதுக்குள்ளே மேனேஜர் எல்லாம் வந்து நீ சத்தியமாக நான் லைஃப்பில் ஏதோ இந்த சினிமாவில் காமிப்பாங்க தெரியுமா, ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தோன்னா மயக்கம் போட்டு விடுவாங்க, நம்பவே மாட்டி கலாய்ப்போம். நேற்று எனக்கு நடந்தது. என் ஆள் என் மேனேஜர் அங்கே பார்த்தோன்னே சாவி இப்படி கொடுத்து அப்படியே டப்புன்னு தென் ஒன்லி ஐ நியூ ஹவு மச் ஃபியர் ஐ வாஸ் ஆக்சுவலி இன். இட் வாஸ் வெரி ஸ்கேரி ஒன்லி. என்னென்னா சும்மாவே தனியாக ஒருத்தவங்க தங்குறாங்கன்னு வைங்களேன், உங்கள் இமேஜினேஷனோட எங்களது 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன சவுண்டாக இருக்கட்டும் இல்லைன்னா வாட் எவர் இட் இஸ், அவர் இமேஜினேஷன் இஸ் மோர். So at that time when you actually see something like that happening, என்ன நடந்ததுன்னு roughly நான் சொல்கிறேன், I've told most of you guys, I was sitting and writing script here only. பப்பீஸ் ரொம்ப கத்திட்டு இருந்துச்சுங்க, வித்தியாசமாக கத்திருந்தேன்னு போய் பார்த்தா அது ஜன்னலை பார்த்து கத்திட்டு. ஜன்னலை இப்படி விளக்குனேன், விளக்கிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை. பார்த்தா சடனாக இந்த விளக்குறது இந்த சைட்லேருந்து ஒருத்தவங்க வரான், அப்படியே அந்த ஏசி அவுட்டர் யூனிட் தூக்கிட்டு போகிற மாதிரி பார்த்தோன்னே நான் ஓகே திட்டு போயிடுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் உடனே டோரை ஓப்பன் பண்ணிட்டு கத்த தொடங்கிட்டேன், யாரா நீ இப்படி எப்படின்னு ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் தான் வீரப்பாச்சே. பக்கத்தில் ஷூட்டிங் பேட் ஒன்று இருந்துச்சு. வி ஹேட் அ லாட் ஆஃப் ப்ராப்ஸ், வி ஜஸ்ட் ஃபினிஷ்ட் ஆர் ப்ராஜெக்ட், அதனால் ப்ராப்ஸ் இருந்துச்சு. பேட்டை தூக்கி அட்டிங் கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை இப்படி ஓப்பன் பண்ணுறேன், லாக்டு. சாவி இப்படி எடுத்து இந்த டேபிள் இருக்குல்ல வெளியே பார்த்தீங்களா, அந்த டேபிள்லேருந்து இப்படி சாவி எடுத்து இப்படி போடுறேன். அவன் அந்த ஏசி இது யூனிட்டை கேஷில் வச்சுட்டு கத்தி எடுக்கிறான் வெளியே. இப்படி எடுத்துகிட்டு நிற்கிறான். ஏன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் ஒன்றே ஒன்று தோணுச்சு, திருடன்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஓட தானே செய்வான், அவன் என்ன எடுத்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தென் ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ் வெளியிலேருந்து இன்னொரு வாய்ஸ் வருது, டே பட்ட பகல் வீட உள்ள வா அப்புறம் பார்த்துக்கலான்னு. அப்புறம் பார்த்துக்கலாமா என்னன்றது எனக்கு புரியல. 2வது வாட்டி அவன் சொன்ன பிறகு தான் இவன் உள்ளே வச்சுட்டு கிளம்பி ஏறி குதிச்சுட்டு பைக்கில் போகிறாங்க. இதுதான் நடந்தது. இட்ஸ் a வெரி சிம்பிள் திங். ஆனால் மை பாயிண்ட் இஸ் 2-3 திங்ஸ். 4 o'clock in the afternoon நீங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவைட் அ பிஸி ஏரியா, இட்ஸ் நாட் ஒரு மாதிரி செக்லூடட் ஏரியா. ஓகே, 4 o'clock in the afternoon ஒருத்தன் உள்ளே குதிக்கிறான் திருடுறதுக்கு. அடுத்தது மூஞ்சும் மறைக்கல எதுவும் மறைக்கல, அப்படியே கேஷுவலாக வந்து இறக்குறோம். கத்துறோம், சவுண்டு விடுறோம், நின்று முறைக்கிறான், கத்தியை காட்டுறான், என்ன நடக்குதுன்றது. இதில் என்ன சேட் பார்ட்னா ஆப்போசிட் ஃபியூ பீப்புளாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது கூப்பிடுங்க, போலீஸை கூப்பிடுங்க, இப்படி இப்படின்னு சொல்கிறேன். ஐ ஆக்சுவலி பயத்தில் இருக்கேன், பட் நான் அவன்கிட்ட காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ண வளர்றேன். ஆக்சுவலி தி கேஷுவலி டர்ன் அண்ட் வாக்ட் அவே. அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் வி ஆர் லிவிங்ன்றது வெரி சேட். இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் ஐ கால் மை மேனேஜர் அண்ட் பார்ட்னர் ஹட் டேக்கன் ஹிஸ் பேரண்ட்ஸ் டு த ஹாஸ்பிட்டல். ஸோ திஸ் கை இஸ் க்ளோஸர், ஹீ கேம். வந்துட்டு போலீஸ் கால் பண்ணால் பார்த்தா 10 minutes கூட இல்லை வந்துட்டாங்க. They came in 10 minutes. They started checking. By then, Madurai police station, and they came in. Crime branch people, they came in. Ellam tuck. They started moving. They started investigating. They were really helpful. Unmiyave, I didn't expect such speed. They'll come in and do things for us. So they started moving everything.
நேற்று சிஎஸ்ஆர் காப்பி போட்டாச்சு. டுடே ஐ திங்க் எஃப்ஐஆர் has been filed, so that also is done, and they are zeroing on the person. By tomorrow we should know perfectly what is happening. ஸோ பை டுமாரோ யார் என்ன இதில் இப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஏன் மை ஓன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன்டி இவ்வளோ பெருசாச்சுன்னு சி மை பாயிண்ட் இஸ் 2-3 விஷயங்கள். ஐ ஹேவ் மை ஓன் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இன் திஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை இன் மை லைன் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கட்டும். ஐ ஆல்ரெடி ஹேவ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அதில் ஒருத்தர் இப்படி சடனாக ஜம்ப்ஸ் அண்ட் கம்ஸ் இன் லீவ் தர் ப்ராப்ளம்ஸ். நான் தனியாக இருக்கிறேன், என் சேஃப்டிக்கு நான் தான் பயப்படுவேன். ஆப்வியஸ்லி நான் எஸ்பெஷலி பீங் அ உமன், வாட் எவர் செட் அண்ட் டன், ஐ எம் சாரி டு சே தட் வி ஆர் த வீக்கஸ்ட் செக்ஸ். Obviously I'll get scared. அந்த பயத்தில் தான் we call the police, but they really cooperated and helped us and are in touch with us regularly, letting us know what is happening. இப்போ ஆக்சுவலி வெளியே நியூஸாக வரும்போது உங்கள் வீட்டில் வந்து திருடர்கள் வந்துட்டாங்க, ஆனால் ஃபார்ச்சுனேட்லி எதுவும் திருடு போகலை, ஆனால் திருடர்கள் வந்துட்டாங்க, கத்தியை காட்டி மிரட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெளியே நியூஸாக இது அசம்ஷன் என்னன்னா ஒரு திருட்டு கேஸ் இது அப்படிங்கிற மாதிரி. இப்போவும் இது திருட்டு கேஸ் தான். பட் மை ப்ராப்ளம் என்னன்னா சில விஷயம்ஸ் ஆர் நாட் மேட்சிங். எனக்கு அதுதான் சொல்கிறேன், ஒருத்தன் திருட வரான்னா நம்ம உள்ளேருந்து சவுண்ட் விட்றோன்னா இட்ஸ் டே லைட், எப்படி அவன் தைரியமாக நிற்கிறான். பட் நீங்கள் எப்படி லாக்லாம் திறந்து வெளியே போகிறதுக்கு போவே இல்லையே. நான் அதுக்கப்புறம் அதுதான் நான் பயந்துட்டேன். இப்படி பார்த்த உடனே நான் பயந்துட்டேன். நான் அப்படியே நின்றுட்டேன், ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டேன். வெறும் சவுண்ட் கொடுக்குறேன், அதே போலீஸ் இப்படி இப்படி இப்படின்னா அதுக்கப்புறம் போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹேப்னிங் இன் சச் அ பப்ளிக் பிளேஸ் ஹியர்னா எனக்கு என்னென்னா இன்னைக்கு 4 மணிக்கு நடந்தது, ஓகே ஃபைன். நாளைக்கு ராத்திரி 2 மணிக்கு நடந்துச்சுன்னா நான் என்ன போவேன், எங்கே மை மேனேஜர் வரதுக்கும் சரி, இல்லைன்னா என்னைவன் கூப்பிட்றதுக்கும் சரி, இல்லை என் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நைட் 2 மணிக்கு என்ன இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ ஹவு டு ஐ டீல் வித் இட்? ஸோ அண்ட் அதுதான் சொல்கிறேன், ஒரு தனியாக வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த பயம், அந்த நான் கொடுக்குற ரியாக்ஷனுக்கு அர்த்தம் புரியும். தனியாக இருந்தால் தெரியும், நடுங்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இல்லை கேட்கும் போதே இட் இஸ் ரியலி ஸ்கேரி. இப்போ அந்த ஏசி வெண்ட் எடுத்த ஏசி வெண்ட் இப்போ அவன் கல்ட்டியெல்லாம் எடுக்கல. சி தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் தட் ஹவ் பின் ஹைப்ட் ஹியர் அண்ட் தேர். ஏசியில் கல்ட்டின ஏசி வெண்ட் வாஸ் ஆல்ரெடி தேர். 3 இருந்துச்சு, அதை தான் தூக்கி இப்போ ஹாலில் வச்சுருக்கோம். பார்த்தீங்களா வரும்போது ஹாலில் இருக்குது, அதுவும் வெளியே கடந்தது. பிகாஸ் வி ஷிஃப்டட் இன் டு திஸ் பிளேஸ் ஃபார் டெம்பரரிலி. we're planning to shoot also already furnished with the ACsனால அதெல்லாம் அப்படியே வச்சிருந்தோம். when we are going அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. so that is why. ஸோ அதை எது கேரி பண்ணி என்ன பர்பஸ்க்காக? அதை தான் சொல்கிறேன், அவன் திருட வந்தாலும் நான் இன்னொரு கான்செப்ட் கேட்குறேன். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 பேர் பைக்கில் வந்திருக்காங்க. அது இருக்கிற வெயிட் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு 40 கிலோஸ் இருக்கும் மினிமம். அந்த 40 கிலோ இதை தூக்கி ஒருத்தன் ட்ரை பண்ணலாம், நீ நடுவில் போட்டு நீ தூக்கிட்டு போறியா? எனக்கு புரியல. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இட் டசன்ட் மேக் சென்ஸ். அதையும் மீறி நீ பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். நீ ஏன் 2வதையும் எடுத்து செட் பண்ணி வச்சுருக்க? 2த்தையும் தூக்கிட்டு போறியா? எப்படி தூக்கிட்டு போகிற? என்ன சென்ஸ்? ஸோ சர்டன் திங்ஸ் டோன்ட் ஒன்று எனக்கு புரியலையா இருக்கும், பட் இட் டசன்ட் மேக் சென்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ அஃபீஷியல்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க? லைக் சின்ஸ் இது இல்லை அஃபிஷியல்ஸ் ஆர் வெரி கம்ஃபர்டிங். இல்லை நீங்கள் ரொம்பலாம் இதை பற்றி டோன்ட் திங்க் டூ மச். வில் டெஃபினெட்லி கேட்ச் த பர்சன். இட்ஸ் a matter of 24 hours. We'll handle them, we will talk to them, we'll tell you exactly thing. Now as of now they have tried a theft and it did not happen. So attempt to whatever they have put. And but I told him இன்னைக்கு AC had come here. And I told him that certain issues are going on. I don't want to take names and I don't want to name people. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸில் எனக்கு இது இன்னும் கொஞ்சம் த்ரெட்னிங்காக இருக்குது. இதுதான் விஷயம். ஸோ he said don't worry, we are there, we are handling. ப்ளஸ் இப்போ என் கேட்டில் ஒரு புக்கு போட போகிறாங்க. இந்த பேட்ரோலிங்கில் வந்து they'll check morning and evening and go there. Said do not worry, they gave me the police station's I mean what do you say, police station உடைய personal number or whatever. அந்த நம்பரை கொடுத்துருக்கேன். anything, no one is there also, just call us direct. Even if we get a missed call, we'll be there. So they've been very 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 sweet actually. இப்போது இது நீங்கள் சொன்ன மாதிரி இது ஏதோ ஃபார்ச்சுனேட்டாக உங்களுக்கு சில ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வந்து எங்கேயோ ஒர்க் ஆகி நான் திறந்து போயிருந்தேன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட், மனுஷன் தாங்க. நம்ம இமேஜின் பண்ண அவன் ஒரு செகண்ட் வெளியே போயிருந்தேன்னா என்ன இருக்கும், அப்படி தான் நான் யோசிக்க தோணும். அதுதான் என்ன இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அப்படியே நின்றுட்டேன். பட் எனக்கு பயம் இருக்குது, ஐ எம் ஸ்கேர்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அதுக்கப்புறமா ஏதாவது பேசினாங்களா, கேட்டாங்களா? ஏன்னா அவங்களும் இந்த ஏரியாவில் தானே இருக்காங்க. ஓகே, வெரி சேட் டு சே. நேற்றுலேருந்து போலீஸ் மாற்றி மாற்றி வந்துட்டு போகிறாங்க, ப்ரெஸ் ஆளுங்க வந்துட்டு போகிறாங்க. எவ்வளோ நோ ஒன்
பார்க்குறேன் ஓகே அப்படின்னு போகிறாங்க. எப்படி தான் இப்படி இருக்க முடியும்னு தெரியல. எனிவே ஓகே. ஸோ நீங்க ப்ராப்பரா தூங்கியே கொஞ்சம் டயர்டா இருக்கிற ஆக்சுவலாக மாதிரி நான் இருக்கு. சொல்லிட்டு இருந்தேன்ல, பாஸ்ட் 2 டேஸ் எனக்கு என்னமோ தப்பாக நடக்க போகுதுன்னே தோணிட்டு இருந்துச்சு. நான் ஐ தாட் மம்ஸ் பர்த்டே இஸ் கம்மிங், அம்மா இல்லைனால அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டுன்னு பார்த்தா, ஸோ இன்னும் நம்மள ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையிலயும் வந்து இதை சில பேர் வந்து இவங்க எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்றாங்களா, பப்ளிசிட்டிக்காக இது பண்றாங்களா அப்படின்ற ஒரு ஒரு பேச்சும் வந்து எங்கள் ஓன் ஃப்ரெண்ட்ஸே கூப்பிட்டு கேட்டேங்க ஏதாவது பப்ளிசிட்டி பண்ணி ஏன்டா பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு இதுதான் கிடச்சிதா எனக்கு. It's nothing like that. We are just worried and see, people like all of you have parents or family and you have someone பேசுறதுக்கு ஆள் இருக்கு, சொல்றதுக்கு என் பையன் இது இருக்கு எல்லாம் இல்லை. I need to only ask the government to help me and the government is helping me. ஸோ அவ்வளோதான் என்னால். எனக்கு வேறு யார்கிட்ட பேசுறது. சரி, எனக்கு இருக்கிற அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, மை மேனேஜர் வந்தாங்க, பட் ஆல் ஆஃப் தெம் ஆர் வாட் எவர் செட் அண்ட் டன் தே கேன் ஒன்லி பி தேர் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு மிஞ்சி போனால் ஈவன் 1 வீக் கூட இருந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் தனியாக தானே தங்கணும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு டெல் த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் லைக் த போலீஸ் அண்ட் சே இதுதான் என் பிரச்சனை, ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளோதான். ஒருத்தவங்க தனியா இருக்கிறது கஷ்டம் அண்ட் இன்னைக்கும் வந்து ஒரு உமன் தனியா இருக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ புரியுது. அண்ட் ஆல் தீஸ் இயர்ஸ் நீங்க தனியா தானே இருந்திருப்பீங்க. ஆமாம், எஸ்பெஷலி ஆஃப்டர் மம் டைட். அதுக்கு முன்னாடியாவது மம் நடுவில் இருந்துட்டு போவாங்க. பட் ஆஃப்டர் மம் டைட் ஃப்ரம் 2017 நான் தனியாக தான் இருக்கேன். நான் எஸ்பெஷலி இந்த ஏரியாவில் நான் பயமே இல்லாமல் இருந்தேன். ஏன்னா யூ சி இங்கே இருக்கிற டீ கடை இஸ் அ வெரி ஃபேமஸ் டீ கடை ஃபார் சினிமா பீப்புள் இட் செல்ஃப். எல்லாரும் அங்கே ஜாயின் பண்ணுற விட நிறைய டெம்பிள் இருக்குது, ஃப்ளாட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. வாட் இஸ் தட் டு பி ஸ்கேர்ட்? இன்னைக்கு நேற்று அவ்வளோதான் அள்ளு காமிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் தான் நீங்கள் ரொம்ப வருஷமாகவே இருக்கீங்களா? சுற்றி வல்சரவாக்கம், விருகம்பாக்கம், எப்படியா இந்த ஏரியாவில் தான் 90% இருந்தேன். பர்டிகுலராக இந்த வீட்டுக்கு வந்து 5 months. ஓகே, 5 months தான் ஆச்சு. அதனால தான் சிசிடிவி கேமரா நான் போடல. ஏன்னா ஐ நோ ஐம் ஷிஃப்டிங் அவுட் இன் 1 or 2 monthsனால கண்டுக்கல. இப்போ நாளைக்கு போட சொல்லியிருக்கேன் வேறு வழி. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஒரு பிளான் இங்கேருந்து மூவ் ஆகுது? எனிவே ஒரிஜினல் பிளானே டு மூவ் அவுட். ஸோ ஐ வில் எனிவேஸ் மூவ் அவுட் ஆஃப்டர் திஸ். பட் ஸ்டில் இயர் ஆஃப்டர் இட்ஸ் பெட்டர் டு பி கேர்ஃபுல். இப்போ இப்படி ஒரு விஷயம் நம்ம டேரெக்டாக ஆக்ஷன் எடுக்கிறோன்னா பீப்புள் வில் அட்லீஸ்ட் பி ஸ்கேர்ட் நாட் டு do anything or try anything. ஸோ இது விமன் மென் அப்படிங்கிறத தாண்டி தனியாக இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இருக்கிற ஒரு த்ரெட் அண்ட் ஒரு ஆம்பளை பொம்பளை அதெல்லாம் கிடையாது. தனியாக இருக்கிற ஆளுங்களுக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சின்ன விஷயம் கூட வில் திங்க் அ லாட், யோசிச்சு பண்ணுவோம், யோசிச்சு நடந்துப்போம், எல்லாமே இருக்குது. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் திஸ் இஸ் ஜென்ரலி அ க்ரைம். கரெக்டாக அந்த க்ரைம் நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் ஷாக்கிங்காக இருக்கும், ட்ராமடைசிங்காக இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஓகே, ஐ திங்க் மோர் ஸ்ட்ரென்த் டு யூ. ஐ திங்க் இது உங்களுக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு இதை எனக்கு கோட் பண்ண தெரியல. மோர் பவர் டு யூ. சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். அதிகாரத்தை கையில் எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார்.